உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், நம்ம உலகத்தில் கார் வாங்குகிறோம், பணம் கொடுத்தானே வாங்குகிறோம். மல்லிகை பொருள் வாங்குகிறோம், பணம் கொடுத்தானே வாங்குகிறோம். காய்கறி வாங்குகிறோம், பணம் கொடுத்தானே வாங்குகிறோம். சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், பணம் கொடுத்தானே வாங்குகிறோம். என்ன இருக்குது? வீடு வாங்குகிறோம், பணம் கொடுத்தானே வாங்குகிறோம். இடம் வாங்குகிறோம், பணம் கொடுத்தானே வாங்குகிறோம். சொல்லுங்கள் மக்களே. கார்லாம் பல ஓடி கொடுத்து வாங்குகிறோம், பெட்ரோல் வாங்குகிறோம், டீசல் வாங்குகிறோம், பணம் கொடுத்தானே வாங்குகிறோம். கார் இருக்குது, காரை உருவாக்குறது அந்த காருக்காரங்க பணம் செலவு பண்ணி அந்த காரை உருவாக்குறாங்க. நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம், அதுலேயே அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பொண்ணு வாங்குகிறோம். பொண்ணுண்டா மாமன் மாமியார்கிட்ட போய் ஒரு பொண்ணை கேட்குறோம். அப்போ நீங்கள் தானே பணம் கொடுக்கணும். பொண்ணு வாங்கிக்கிட்டு அங்கே வரதட்சணையும் கேட்குறீங்க. இது என்ன நியாயம்? மக்களே சொல்லுங்கள். கார் உற்பத்தி பண்ண அவங்க பணம் செலவு பண்ணி உற்பத்தி பண்ணி கார் ரெடி பண்ணுறாங்க. பொண்ணை ரெடி பண்ண அந்த அப்பா அம்மா தாய் தந்தை பணம் செலவு பண்ணி அந்த பொண்ணை உருவாக்குறாங்க. அப்போ நீங்கள் பணம் கொடுத்துல அந்த பொண்ணை வாங்கணும். இதான நியாயம்? இதான நேர்மை? இதான ஒழுக்கம்? மக்களே, பொதுமக்களே, ஒரு பொண்ணை உருவாக்க எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க? குழந்தை வகுத்தில் உருவாகிடுது, அப்பயே செலவு ஆரம்பிச்சிருது. இன்றைக்கெலாம், முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அந்த குழந்தை 20 வயசு ஆகிறது வரைக்கும் பல வகையான செலவு, நோய், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, பால், அடுத்து பூவு போட்டு என்னென்னமோ வாங்கி கொடுக்குறாங்க அப்பா அம்மா. இவ்வளோ பணம் செலவு பண்ணி ஒரு பொண்ணை உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் பணம் கொடுத்துல பொண்ணை வாங்கிட்டு வரணும். பொண்ணு கொடுக்குறதே பெரிய அதிசயம். இதில் உங்களுக்கு வரதட்சணை வர கேட்டு கொடுமைப்படுத்துறீங்களே, கொண்டாட்டியே போட்டு அடிக்கிறீங்களே, கொலை பண்ணுறீங்களே. இது என்ன நியாயம்? சொல்லுங்கள் மக்களே. நான் எதுவும் தப்பாக சொல்கிறேன்னா? எல்லா பொருளும் பணம் கொடுத்து வாங்குறீங்க. இந்த பொண்ணு வாழ்க்கையில் மட்டும் ஏன் கொடுமைப்படுத்துறீங்க? நீங்கள் இப்படி தப்பாக யூஸ் பண்ணுறது